செரிமான பிரச்சனைக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் இஞ்சி துவையல். சாப்பிட்டதுக்கப்புறம் கபகபான்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தேங்காய் இல்லாமல் இந்த இஞ்சி துவையல் செய்கிறதுனால 15 நாள் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வயிறு பெரட்டல் இருந்தால் கூட அதை சாப்பிட்டுக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் மல்லி, 1 மினிட் கழிச்சு நம்ம தோல் சீவி வச்சிருக்கிற இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் இருக்கும். 4 பட்டை மிளகா, நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம். செரிமானத்துக்கு இன்னும் நல்லது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்து விடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.